ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா T20 வேர்ல்டு கப்லேயே ஒரு பெஸ்ட்டு மேட்ச். இன்றைக்கி இப்போ நடந்து முடிஞ்ச ஸ்ரீலங்கா vs ஜிம்பாவே மேட்ச் தான். ஜிம்பாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த T20 வேர்ல்டு கப்பில் 100% வின்னிங் ஸ்ட்ரைக் ரேட்டு இப்போ குரூப் மேட்சஸில். அதாவது ஜிம்பாவே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒன்றும் பொடியும் இல்லை, என் பேர் ராக்கி, மண்டேல ஏறிச்சா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அடித்த அடி ஒன்றும் ஸ்ரீலங்காவுக்கு இடி மாதிரி ஒன்றும் இல்லை கைஸ். ஒரு ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடினாங்க, 178 ரன் அடித்தாங்க. 178 ரன்னே அவங்க பெரிய கிரவுண்டுக்கு இது போதுன்னு தான் நினச்சாங்க. அங்கே தான் பெரிய தப்பு. ஏன்னா நிசாங்கா வந்து ஒரு நல்ல பேட்டிங் தான் ஆடினார், ஒரு 66 ரன் அடித்தார். அதுக்கடுத்து வந்த பவன் ஒரு 44, கொஞ்சம் கொஞ்சம் ஆளாளுக்கு 10 5ன்னு தேர்த்தி ஒரு 178 அடிச்சிட்டாங்க எப்படியோ. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்பாவேக்கு முஸ்ராபானி, அதாவது ஜிம்பாவேக்கு வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முஸ்ராபானி, ஈவன்ஸு எல்லாருமே 2 விக்கெட்டு, கிரீமர் 2 விக்கெட்டு, அப்படியே தலைக்கு ஆள் ஒரு விக்கெட்டு அப்படின்னு எடுத்துட்டாங்க. ஒரு 7 விக்கெட்டை எடுத்து 178 ரனுக்கு ஸ்ரீலங்காவும் முடிச்சிட்டாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 178 ரன்னு தான் ஸ்ரீலங்காவை அடிக்க வச்சாங்க. ஏற்கனவே ஆஸ்திரேலியா கூட 176 ரன் அடித்தாங்க. சரியா? அப்போ இந்த 179 ரன் அடிக்க முடியாதா அப்படிங்கிறது தான். ஏன்னா இங்கேயே தான் இருக்காங்க, ஸ்ரீலங்காலேயே தான் விளாட்றாங்க. அப்படிங்கும்போது அவங்களால முடியாதா? அதைத்தான் சிம்பிளாக பண்ணிட்டாங்க. ஒரே விஷயந்தான், ஓப்பனிங்கில் ஆடின பேட்டிங் வெறு தர மாசு. ஜிம்பாவே வந்து ஒரு 179 எடுத்தால் வின்னுன்னு கணக்கு பண்ணி சேசிங் வந்தாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பெனட்டும் மருமானியும் சரியான பேட்டிங்கு. விக்கெட்டே கொடுக்கல, 6 ஓவருக்கு விக்கெட்டே எடுக்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி பேட்டிங். 55 ரன்னு, இதில் ஒரு கேட்ச் கொடுத்தாங்க, ரன் அவுட் கொடுத்தாங்க. அது வேறு, நீங்கள் தான் ஃபீல்டிங்கே பண்ண மாட்டீங்களாடா சரியா, அப்புறம் என்னடா உங்கள் கணக்கு அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அதாவது ஸ்ரீலங்கா தான் ஹோம் கண்ட்ரி, அவங்க தான் நடத்துகிறாங்க டோர்னமெண்ட்டு. கோஸ்ட் கண்ட்ரியே அவங்க தான். அவங்கள எப்படி அவங்க ஊரில் வச்சு ஜிம்பாவே அடிக்குது, அதுதான் இந்த சம்பவமே. 55 ரன்னு பவர் பிளேயில் 6 ஓவர் முடிஞ்சு. மறுமணி அடித்த எல்லாம் வேறு லெவலு. பெனட்டு ஒன்றுமே இல்லைங்க, இந்த டோர்னமெண்ட்டில் அவுட்டே ஆக்கலைங்க. அவரை அவுட் ஆக்க யாருங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆடுறாரு. விக்கெட்டே எடுக்க முடியல பெனட்டை. ஒரு பக்கம் ஒரு ட்ராக் அவர் பிடிச்சிட்டு போயிட்டே இருக்காரு பெனட்டு. அதுக்கப்புறம் மறுமணி நல்ல அடி. பெனட்டு எப்படியோ ஒரு 50 போட்டார். ஸ்ரீகந்தர் ராசா வந்தார், மறுமணி அவுட் ஆனார். அவுட் ஆகிட்டு ரியான் பேர்ல்னு ஒருத்தர் வந்தாருங்க. ஒன்றும் இல்லை, லெக் சைடில் ஒரு 6 ஒரு 4 அடிச்சாட்டி ஒன்று இட்டி மாதிரி இருந்துச்சு. அவர் அவுட் ஆனதும் ரியான் கேப்டன் வந்தார், ஸ்ரீகந்தர் ராசா. அவர் சொல்லிட்டா முடிவில் இருக்கார், மேட்ச்சை எப்படி வின் பண்ணி தான் போகிறோன்னு. 6 ஓவருக்கு 65 ரன்னோ எவ்வளோ அடிக்க வேண்டியிருந்துச்சு. என்னடா அது, எப்படி பார்த்தாலும் ஒரு 10 ரனில் எப்படியும் ஜிம்பாவே லாஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற கணக்கு தான் இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, ஹேமந்தாவை பிடிச்சி சொருகிட்டார். லெக் சைடில் ஒன்று, ஸ்ட்ரெயிட்டில் ஒன்றும். அப்படியே முகமெல்லாம் வெந்து போச்சு, வேர்த்து போச்சு. லெக் சைடில் ஒன்று, ஸ்ட்ரெயிட்டில் ஒன்று, ஆஃப் சைடில் ஒரு 4 முடிச்சு விட்டார் ஹேமந்தாவை. அடுத்து இறங்கின பாக் போலரை ஓட்டு அசால்ட்டாக திருப்பி லெக் சைடில் திருப்புறாரு. ஒன்றுமே பண்ண முடியல. ஸ்ரீகந்தர் ராசா ஆடின ஆட்டத்துக்கு அடித்து அடிக்கி அப்படியே ரன்ன பாலுக்கு கொண்டு வந்துட்டார். 18 பாலுக்கு 19 ரன்ன பாலுக்கு வந்துட்டாங்க. அடுத்து தட்டி ஒரு ஓவரை ஓட்டினார். அடுத்து ஸ்ரீகந்தர் ராசா 19வது ஓவரில் அவுட் ஆகிட்டார். என்னடா அது, 10 பாலுக்கு 12 ரன் ஆகி போச்சுன்னு பார்த்தா கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். உடனே ஸ்ரீலங்கா கேமுக்குள்ளே அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பில்டப் கொடுக்குறதெல்லாம் பார்த்தோன்னா, இதே அவங்க சரியாகவே விளையாடலடா, எப்பட்றா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்புறம் வந்தார் இன்னொரு பிளேயர் வந்தாங்க, அவரும் முடிச்சிட்டாரு. அதுக்கடுத்து இன்னொரு பிளேயர் வந்தார், அவரும் ஸ்ட்ரெயிட்டில் ஒரு கேட்ச் ஏற்றினார். ஸ்ட்ரெயிட்டில் ஒருத்த கேட்சை பிடிச்சி, சனங்கா கேட்சை பிடிச்சிட்டு கிரவுண்டுக்கிட்ட சைலண்டாக இருங்க, நம்ம தான் ஜெயிக்க போகிறோங்கிற மாதிரி சில்கனல் காட்டுறாரு. என்னடா இது, லாஸ்ட் ஒரு ஓவருக்கு 8 ரன்னு. இங்கே பெனட்டு நான் ஸ்ட்ரைக்கரில் புது பேட்ஸ்மேனு. அவர் பேர் வந்து டோனி முனியாங்காவா, சரி முனியாண்டின்னு வச்சுக்குவான். வந்தாப்புல முனியாண்டி, சரியா? கரெக்டாக பார்த்தாப்புல தீக்ஷனாக்கு ஓவர். தீக்ஷனா ஏற்கனவே கிளின்னு கிழிச்சிட்டாங்க ஓவரை. இதில் அப்படியே டெத்து ஓவரில் ஆஸ்திரேலியா கூட நல்லா போட்டாருன்னு நினச்சிட்டாங்க. உங்களுக்கு ஒரு வேளை போட்டு 3 ரன் தானே கொடுத்தாரு, விக்கெட்டில் எடுத்தார், முடிச்சு விட்ருவார் அப்படின்னு நினச்சாங்க.
அந்த சீனுக்குள்ள இடம் இல்லை. வந்த பாலே முனியாண்டி வெளியே தூக்கி அடிச்சிட்டாரு, கிளம்புடா வீட்டுக்கு போங்கடா அப்படின்ட்டு. அவளை சிங்கிள் அடித்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க. இருக்கிறதுலே ஒரு மரண மாஸ் மேட்ச்னா இதுதான். ஒன்றுமே இல்லைங்க, ஜிம்பாவே வந்து தரமான டீம்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்கள கப்பை தொடணும்னா அவங்களையும் ஜெயிச்சுட்டு தான் நீங்கள் போகணும். நீங்கள் அவங்கள ஜெயிக்கலைன்னா அவங்க தான் கப்பு அப்படிங்கிற மாதிரி ஆடுறாங்க. ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடெண்ட்டான சைடாக தெரியுது. எவ்வளோ டார்கெட் வச்சாலும் கரெக்டாக ஒரு பக்கம் பென்னட்டு, ஒரு பக்கம் அவரோட கேமை கரெக்டாக கொடுக்குறாரு. ஒரு பக்கம் பில்லர் மாதிரி இருந்தார். இந்த மேட்சும் பார்த்தீங்களா 66 ஒரு பக்கம் அவர் துண்டை அடிச்சிட்டார்ல, மற்றவங்கள கூட்டி பறக்கி 2 அடித்து ஜெயிச்சாச்சு. அவ்வளோதான். அவங்க சைடு நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிட்டாங்க. இப்போ இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா இங்கேயே இவ்வளோ பெரிய கிரவுண்ட்லேயே 6-4 அடிக்கிறாங்க. இந்தியாவுக்கு வந்தால் ரொம்ப அசால்ட்டாக ஆடுவாங்க. பரவாயில்ல, இன்னும் ஒரு சவுத் ஆப்பிரிக்கா அப்செட் பண்ணலாம். இந்தியாவுக்கு அவ்வளோ ஈஸியாக வின்னு கூட கொடுக்காமல் இருக்கலாம். இன்னும் படிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் சூப்பர் 8க்கு இந்தியா கிளம்பிட்டாங்க. எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வின்னு கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோதான் கைஸ். சரியா, ஜிம்பாவே விளாண்டதை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. இந்த ஸ்ரீலங்கா கிரவுண்ட்லேயே ஒரு 180 சேஸ் பண்ண முடியுது அவங்களாலனா, நம்ம ஊர் கிரவுண்டில் பொட்டி சின்ன கிரவுண்டில் 200 ஈஸியாக சேஸ் பண்ணுவாங்க. சரியா, அவ்வளோ சீக்கிரம் வின்னு தர மாட்டாங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, இந்தியாவும் கொஞ்சம் பார்த்து ஆடணும். சவுத் ஆப்பிரிக்காவும் பார்த்து தான் ஆடணும். வெஸ்ட் இண்டீஸுமே அதே தான். எல்லா டீமுமே ஜிம்பாப்வேவை பார்த்து தான் ஆடணும். அவ்வளோ சீக்கிரம் வின்னு தர மாட்டாங்க. உண்மையிலே ஒரு சிறப்பான கிரிக்கெட் தான் ஜிம்பாப்வே ஆடியிருக்காங்க. ஆமாம், உண்மையிலே நல்ல கிரிக்கெட்டுங்க. நல்ல கிரிக்கெட்டை பாராட்டியே ஆகணும். 2 ஓவரில் ஃபீல்டிங் பக்காவாக பண்ணி ஒரு கேட்சை பிடிச்சி அப்படியே கிரவுண்டு முன்னாடி சைன் காட்டினாலாம் ஜெயிக்க முடியாது. அங்கே மேட்சை முடிச்சிட்டாங்கங்க. மேட்சை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் விழுந்து என்ன பண்ணாலும் முடியாது. முதலேருந்தே உங்கள் டீம் பக்காவாக ஃபீல்டிங் பண்ணியிருக்கணும். நீங்கள் பக்காவாக இன்றைக்கி ஃபீல்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா ஜிம்பாப்வேல உள்ளே வந்திருக்காது. ஆமாம், கேமுக்குள்ளே வர முடிஞ்சிருக்காது. நீங்கள் அங்கே ஃபீல்டிங்கை தப்பு பண்ணி ஜிம்பாப்வே தானே, நம்ம தானே வெற்றி. அவன் இன்னும் பொடியும் கிடையாதுடா, அவன் ராக்கி. அதுதான், அதை அவன் கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டான். சரியா, உண்மையிலே ஜிம்பாப்வேக்கு ஒரு சல்யூட் தான் இந்த டோர்னமெண்ட்டில். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.